வெல்கம் டு செல்வா 360. மும்பையே நாங்கள் ஈஸியாக ஓட விட்டோம். இதெல்லாம் என்ன டீமு அப்படின்னு சொல்லிட்டு லக்னோவை பார்த்து நிறைய பேர் பேசிகிட்டு இருந்தாங்க. அந்த அளவுக்கு கடப்பார டீமே நாங்கள் அடித்து ஓட விட்டோம். இதெல்லாம் என்ன டீமு அப்படின்னு சொல்லிட்டு லக்னோவை பார்த்து அந்த மேட்ச் நடக்கிறதுக்கு முன்னாடி நிறைய பேர் சொன்னாங்க. இதெல்லாம் தாண்டி மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் இருந்த சோகம் எப்படின்னா லக்னோ வந்து ஈஸியாக வின் பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அவங்களோட தோல்விக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ருத்ராஜ் வந்து அழகா சொல்லி முடிச்சிட்டாரு. ஸோ அதை தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இன்னும் ஒரு 20 ரன் நாங்கள் அடிச்சிருந்தோம் அப்படின்னா ஈஸியாக ஜெயிச்சிருப்போம். ஸோ அந்த ஒரு 20 ரன் தான் எங்கே போச்சு. ஸோ அதை ஈஸியாக அடிக்காமல் விட்டோம். அதை எங்கள் பேட்ஸ்மேன் அடிச்சிருந்தாங்கன்னா நாங்கள் ஜெயிச்சிருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ருத்ராஜ் சொல்லியிருக்காப்ல. அதுவும் ஒரு காரணம் தான். அவங்க டீம்ல சிவம் துபே, அதாவது சிக்ஸர் துபே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுற சிவம் துபே வந்து கொஞ்சம் ரன் அடிச்சிருந்தா கூட ஈஸியாக ஜெயிச்சிருப்பாங்க அப்படின்னு தான் சொல்லலாம். ஏன்னா அவங்க டீம்ல சிவம் துபையை மலை போல நம்பியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி தான் ஒரு யங்ஸ்டர் சமீர் ரிஸ்வி அவரையும் வந்து ரொம்பவே நம்பியிருந்தாங்க. அவங்க ரெண்டு பேருமே ரொம்பவே ஏமாற்றம். ரச்சின் ரவீந்திரா, ஸோ இவங்க 3 பேருமே ஒழுங்கா அடிக்காதது தான். இவங்க 3 பேருமே ஒரு 20 ரன் கிட்ட அடிச்சிருந்தாங்க அப்படின்னா ஈஸியாக ஜெயிச்சிருப்பாங்க. டோட்டலும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 190 கிட்ட அடிச்சிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா ஜெயிச்சிருப்பாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ டோனி தான் கடைசியில ரொம்ப போராடினாரு. எனக்கு வந்து ஃபார்ம் அவுட்டே கிடையாது, நான் எப்போ இறங்கினாலும் அடிப்பேன், என்னை பார்த்தா பவுலர் பயப்படுவாங்க, ஸோ என்னை பார்த்தா அவங்களே ஒய்டு போடுவாங்க அப்படிங்கிற மாதிரி லக்னோ பவுலர்ஸ் வந்து டோனி இறங்கினதுக்கு அப்புறம் ஒய்டா போட்டு தள்ள ஆரம்பிச்சிட்டாங்க. டோனி வந்து பயங்கரமா அடிக்க ஆரம்பிச்சாரு. எனக்கு ஃபார்ம் அவுட்டே இல்லை அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் நிரூபிச்சுட்டு இருக்காரு. அந்த மும்பை கூட அந்த ஒரு 20 ரன் தான் வந்து அவங்க ஜெயிக்கிறதுக்கு காரணமா இருந்துச்சு. இப்பவும் லக்னோ கூட அவர் அடிச்ச ஒரு 28 ரன் தான் அவங்க கேவலமா தோக்காம இருக்கிறதுக்கு ஒரு காரணமா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். இல்லைன்னா ஈஸியா லக்னோ விக்கெட்டே போகாம அடிச்சிருப்பாங்க அப்படின்னு தான் சொல்லணும். சென்னை சூப்பர் கிங்ஸ் ரொம்பவே நம்பி இருந்த ஒரு 3 பவுலர் யாரு அப்படின்னா தேஷ்பாண்டே, தீபக் சகர், முஸ்டபிசூர், அதுக்கப்புறம் பத்திரானா. ஸோ இவங்க 4 பேரையும் தான் ரொம்ப நம்பி இருந்தாங்க. அவங்களுமே வந்து அந்த அளவுக்கு போடலை. அவங்களுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு போடல. நாங்கள் விக்கெட்டே கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்லோவாக அழகாக வந்து ஆடிட்டாங்க எல்எஸ்ஜி. ஸோ ஒரு வழியாக வந்து பவுலிங்கும் பேட்டிங்கும் அந்த அளவுக்கு அடிக்கலை. ஸோ டோனி மட்டும்தான் போராடி எப்படியாவது ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போராடிக்கிட்டு இருந்தாரு. ஸோ இதனால தான் வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் ஜெயிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு ருத்ராஜ் சொல்லியிருக்காரு. உங்களுக்கு எப்படி தோணுது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. ஸோ சிக்ஸர் துபே அடிச்சிருந்தா ஜெயிச்சிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஸோ உங்களுக்கு எப்படி தோணுது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ.